ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனுஸ்ரீ விளாக்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி போத்தீஸு போயிருக்கோம். பாடியில் இருக்கிற போத்தீஸு சரவணா ஸ்டோருக்கு எதிர்க்க ஆப்போசிட்டில் இருக்குது. ரொம்பவே கலெக்ஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு. அவுட் ஆஃப் ரியரே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டெக்கரேஷன்லேருந்து குழந்தைகளுக்கு எங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் ரியன்ஸு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மாதிரி நம்ம எவ்வளோ கிஃப்ட்டு எவ்வளோ பொருள் வாங்குகிறோம் அதுக்கேற்றாப்புல கிஃப்ட்டு வவுச்சரும் தந்தாங்க, கிஃப்ட்டும் தனியாக தந்தாங்க. குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி பொம்மை வேஷம் போட்டு நிற்கிறதுக்கு 2 பேர் 3 4 பேர் இருந்தாங்க. செம்மையாக குழந்தைங்க என்ஜாய் பண்ணாங்க. அவங்கள போய் குத்துறது செம்ம என்ஜாய்மெண்ட்டு. குத்துறது அடிக்கிறதுன்னு இருந்தாங்க. அதுக்கன்ட்டு இதுதான் சேரீ கலெக்ஷனுக்கு தான் போவோம். நம்ம எடுக்க வந்ததே சேரீ தான் எடுக்க வந்தோம். அதான் சேரீ கலெக்ஷன் போயிட்டோம். இது வந்து 1400 சேரீ காட்டன் சேரீ செம்ம சூப்பராக இருந்துச்சு. இது வந்தெல்லாம் 400. அந்த ரீல்ஸ் சேரீன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ரீல்ஸ்லேயே ரொம்ப ட்ரெண்டிங் ரீல்ஸ் சேரீ அதெல்லாம் இதில் இருந்துச்சு. ரொம்ப கலெக்ஷன் ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு சேரீலேயே நம்ம எத்தனை கலெக்ஷன்னாலும் எத்தனை சேரீ கட்டாலும் தராங்க. இந்த லைட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப அழகாக இருந்துச்சு. யூனிக்காக மேலேருந்து பார்க்க ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து பார்க்குறதுக்கு இதான் வியூஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கன்ட்டு செகண்ட் ஃப்ளோர் போனோம். இங்கே வந்து லேடிஸ் குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு சுடிதார் இருந்துச்சு. சுடிதார் கலெக்ஷன் எல்லாமே கலெக்ஷன்லாம் ரொம்ப சூப்பராக போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டை வச்சுக்கிறதுக்காண்டி குழந்தைங்களுக்கு டேட்டோ போடுறது, அதுக்கன்ட்டு இந்த பசங்களுக்கு அந்த கலரிங் பண்ணுறதுலாம் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் சில்வர் ஐட்டம்ஸ். தேர்ட் ஃப்ளோரில் சில்வரு பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருந்துச்சு. சில்வரில் குத்து விளக்குலேருந்து பேஸ்ட்டு கண்டெய்னர்லேருந்து சாமி பொருள் பூஜை பொருள் கொண்டு எல்லாமே இருந்துச்சுங்க. அத்தனையும் ஒரே ஷோரூமில் அழகழகாக எல்லாமே ஹெவி வெயிட்டு ப்ராடக்டெல்லாம் நல்லா இருக்காது அப்படிலாம் கிடையாதுங்க. ஹெவி ஒர்க்கு ஹெவி வெயிட்டு எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குங்குமச்சம்மிலேருந்து குத்து விளக்குலேருந்து பொங்கப்பானையிலேருந்து எல்லாமே பித்தாளை பொருளும் ஆண்டது அருவரும் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கண்டு டெக்கரேட்டர் பொருள்லேருந்து சாமி எல்லா சாமியுமே பித்தாளையில் மகாலட்சுமி எல்லா சாமியும் இருந்துச்சு. அரிசி வைக்கிற பித்தாளை, அந்த அண்டா, இந்த இது எல்லாமே டெக்கரேஷன் பொருள்லேருந்து அந்த போத்தீஸ் சொல்கிற மகாலில் இப்படி தான் போத்தீஸ் கடையில் பாடியில் இருக்கிற கடையில் செம்மையாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு எதுவுமே பீஸெல்லாம் எதுவுமே அமௌண்ட்டெல்லாம் வாங்கலை. நல்லபடியாக விளாட்றதுக்கு சருகிறதுலேருந்து பலூன்ஸ், இந்த கார் ஓட்டுறது, அந்த மேலே ஏறி பண்ணிக்கிது இளைய மக எவ்வளோ ஜாலியாக விளாட்றாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தால். எப்போயுமே அழுவா. ஆனால் இன்றைக்கி பசங்களோட விளாட்றதுக்கு விட்டனால ஒரு ஆள் பசங்களை பார்த்துட்டு இருந்தாலும் ஒரு ஆள் நல்லா ஃப்ரீயாக ஷாப்பிங் பண்ணலாம். ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். இது ஊஞ்சல் இருந்துச்சு. ஊஞ்சல்லையும் சின்ன பிள்ளைங்க அழகாக ஆடிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதுக்கன்ட்டு வெளியவும் விளாட்றதுக்கு இருக்குது. பல கேம் இருந்துச்சு. டென்னிஸு, அதுக்கான இந்த பொம்மைலாம் எடுப்போமே காயின் போட்டு இந்த பொம்மை எடுப்போமா அந்த இதெல்லாம் இருந்துச்சு. நிறையா கேம் இருந்துச்சு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. இது வந்து பலூன்ஸு பந்தெல்லாம் கலர் பந்தெல்லாம் உள்ளாக்க போட்டு குழந்தைங்கள உள்ளாக்க ஆடிக்கிட்டு நல்லா கழித்து அவ்வளோ ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. குழந்த அவ்வளோ என்ஜாய் பண்ணி விளாண்டா. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பொருள் எடுத்ததோட குழந்தைங்க விளாட்றது ரொம்ப சந்தோஷம்தான். எவ்வளோ சந்தோஷம் விளாட்றா அதுவே ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி இது மூத்தவ ஆட்ட இளையவ உட்காந்துட்டு அவ்வளோ ஜாலியாக உட்காந்துட்டு இருந்தா. செம்மையாக இருந்துச்சு. அதுக்கன்ட்டு மூத்த இலைவ ஆடி முடிச்சாப்பட்டி அதுக்கன்ட்டு மூத்தவ ஆடினா. அதுக்கன்ட்டு குழந்தைங்களுக்கு வந்து மெஹந்தி போடுறதும் இருக்குது, இந்த கலரிங் பண்ணுறதும் இருக்குது. அதில் மூத்தவ வந்து இந்த மயில் இதில் வந்து ட்ராயிங் பண்ணிக்கிட்டாங்க. செமையாக என்ஜாய் பண்ணி இது ரொம்ப பிடிச்சிருக்குமா. நாங்கள் போகும்போது மெஹந்திக்கு வந்து ஃபுல் கூட்டம், ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அதனால் கலரிங்க்கு வந்து நீங்கள் கலர் பண்ணிக்கோமா அப்படின்னு. சரி ஓகேம்மா நான் மயில் பண்ணிக்கிறேன்ட்டு மயில் பண்ணிக்கிட்டா. ரொம்ப சூப்பராக அவர் இதுக்கே 4 பேர் 5 பேர் க்யூவில் நின்றாங்க. ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதுக்கண்டு குழந்தைகளுக்கு வந்து இந்த பொம்மை வேஷம் போட்டு இருக்கிறதுல பொம்மை வந்து கால் மேலே வச்ச மாதிரி இருந்துச்சு. இது வெளியே வச்சுருந்தாங்க. கேம் வந்து இந்த சாப்பிட்ற இடத்துல வந்து வச்சுருந்தாங்க. மேலே இது ஒரு ஆளுக்கு 3 ரவுண்டு. குழந்தைங்க போய் 3 ரவுண்டு அடிச்சுட்டு வரலாம். மேலே ஏறி சருகி விளாட்றது செம்ம ஜாலியாக இருந்துச்சு. மக இளையவ போயிட்டு அழுதுட்டு ஒடியான்ட்டா. அதுக்கன்ட்டு மூத்தவ மட்டும் போய் நல்லா விளாண்டுட்டு இருந்தா. 3 ரவுண்டு ஒரு ஆளுக்கு 3 ரவுண்டாக போயிட்டு வந்துடணும். குழந்தைங்க என் மகன் மூத்தவன் வரமாட்டேன்ட்டா, இளையவளும் வரமாட்டேன்ட்டா. அப்படி அழுதுகிட்டு அம்மா நான் வரலம்மா நான் வறுக்காட்டி போகிறேன்னு அப்படி அழுதாவே. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இதுதான் நான் போத்தி சொர்ண மகாலில்
போத்தி சொர்ண மஹாலில் எடுத்த சேரீ. இது வந்து ஒன்று எங்கள் அம்மாவுக்கு, ஒன்று என் ஹஸ்பண்டோட அம்மாவுக்கு, 2 பேர்த்துக்குமே பாப்பாவுக்கு மொட்டை வருது. அதனால் இப்போயே ஃபங்க்ஷனுக்கு எடுத்து வச்சுக்கிட்டோம். ஏன்னா எங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த 2 சேரீயும். 2 பேர்த்துக்குமே ஒரே கலரில் மாடல்